ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்துக்கு மேலே கார்பன் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேமாக அதே டிசைன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறமா 2 லைன் நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த ரவுண்டு இருக்கிற இடத்துல சக்கரீஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 லைன் நான் இந்த ஜரி த்ரெட் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே 1 லைன் சுகர் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த லைனில் 4 mm பீடை ஒரு பீடாக கொடுத்து இதுக்கு அடுத்த லைனையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த 4 mm பீடை ஒன்றா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். அதனால் ஒரு பீடாவே கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு ஃபினிஷிங்கில் பாருங்கள் எண்ணாட்டு எப்படி போடுறதுன்ட்டு உங்களுக்கு சிம்பிள் மெத்தடாக தெரியும். இதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த லைனில் மறுபடியும் சுகர் பீடை நான் 1 லைன் கொடுத்துக்கிறேன். நான் இந்த த்ரெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர் நரம்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், த்ரெட்டை யூஸ் பண்ணல. வயர் நரம்பு உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே சிக்கு விடாமல் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதுக்கப்புறமா நான் 4 mm பீடை எடுத்து இந்த சக்கரீஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 5 பீடை ஒரு ஸ்டிச்சுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சக்கரீஸ் ஒரு ரவுண்டுக்கு கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கட் பீடை எடுத்திருக்கேன். இது மீடியம் சைஸில் இருக்கும். இந்த கட் பீடை பார்த்திங்கன்னா இந்த லீஃப்க்கு நான் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், அதாவது கிராஸாக கொடுத்துக்கிறேன். நான் 3 கட் பீடை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இதுக்கடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற லீஃபுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நான் 3 கட் பீடை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராஸுக்குமே நான் 3 கட் பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 3 கட் பீடை எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்ன்றதுனால ஸ்மாலர்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லீஃபுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை தேவைப்படுமோ அத்தனை எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸ்ன்றதுனால நான் 3 கட் பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணி எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இந்த லைன் பூராவுமே நான் இந்த கட் பீடை லீஃபுக்கு டிசைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம கேப் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நான் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுவும் 5 ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல நான் த்ரெட்டில் இந்த அவுட்லைனை கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அப்படியே கண்டினியூவாகவே நான் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் இந்த டிசைன் பூராவுமே நீங்கள் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன்ன்றது பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த லீஃப்ன்றது ஷேப்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கப்புறமா இந்த ரவுண்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே கிராஸாக நான் ரவுண்டாகவே இந்த ஸ்டிச்சை கண்டினியூவாகவே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதனுடைய லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிராண்டான ஒரு ப்ளவுஸை போடுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இது முடித்ததும் நான் கண்டினியூவாகவே மேலே ஒரு லீஃபுக்கு அந்த கிராஸ் லைனை கொடுக்க மறந்துட்டேன். அதனால் அப்படியே கண்டினியூவாகவே நான் இந்த லைனை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு வர இடத்துல அதுக்கு அடுத்து வர லீஃபில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கண்டினியூவாகவே நான் இந்த ஸ்டிச்சை அப்படியே கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதனுடைய லுக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னே அந்த பீட்ஸுக்கு கொடுத்த மாதிரியே நான் இதுக்கும் அப்படியே கிராஸாக கொடுத்து ரவுண்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன்.
இதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிசைன்லேயும் ஒரு 4 mm பீடை அந்த ரவுண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 4 mm பீடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச்சை நீட்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரியே இந்த நெக்கு பூராவுமே நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து 4 mm பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி எடுத்து அந்த லீஃப்க்கு இருக்கிற கேப்பில் எல்லா இடத்துலையுமே நான் எங்கெங்கே எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அந்த ரவுண்டு கேப்பில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச்சை மட்டும் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா அந்த ரவுண்டு இருக்கிற இடத்துலையுமே சக்கரீஸை வச்சு ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த 4 mm பீடு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துலையுமே நான் ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸாக சக்கரீஸ் இருக்கும், அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லீஃபை வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த சைடும் அந்த சைடும் நான் டிசைன் பண்ணிவிட்டேன். இதனுடைய ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.